வணக்கம் நேர்களே, ஒரு செய்தி பாலகோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் விண்ணை முட்டும் விமான கட்டணம், சுற்றி சுழலும் சர்ச்சை, காரணம் என்ன, இது குறித்து விவாதிக்க உள்ளோம். நம்மோடு அரங்கில் முனைவர் திரு பிரபாகர் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. கடந்த 6 நாட்களாகவே இண்டிகோ விமான சேவையினுடைய ரத்து, அதனால் ஏற்படக்கூடிய பயணிகள் அவதி, திடீரென ஏறக்கூடிய விமான கட்டணங்கள், ஒரு 5,000 ரூபாய் இருக்கக்கூடியது 70,000 ரூபாய் வரைக்கும் விமான கட்டணங்கள் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்படி பல சர்ச்சைகள் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த 6 நாட்களுக்குள்ளாகவே. இந்த ஒரே ஒரு விமானத்துக்கு நிறுவனத்துக்கு மட்டும் இப்படி ஒரு பெரிய ஒரு சூழல் ஏற்பதற்கான காரணம் என்ன சார்? உங்கள் கேள்வியில் நிறைய கேள்விகள் இருக்குங்க. ஒன்று, இந்தியன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஓவராலாக பார்த்தோம்னா டோட்டலாக லாஸில் நடந்துகிட்ருக்குங்க. ஓகே. ஆனால் இண்டிகோ மட்டும்தான் 7,258 கோடி இந்த வருஷம் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே. ஏர் இண்டியா வந்து 10,000 லாஸில் இருக்குது. மிச்சம் எல்லா ஏர்லைன்ஸும் லாஸில் இருக்குது. இண்டிகோவுக்கு வந்து 65% ஆகுது மார்க்கெட் ஷேர். ஓகே. அப்படி இருக்கும்போது இப்போ 2006 இண்டிகோ ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இப்போ வரைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு இந்த திடீர் சிக்கல் எப்படி வந்தது சார்? இந்த லாபத்தை எப்படி வருதுன்னா, இவங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாலே டிஜிசிஏ வந்து இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனால் இவங்க வந்து இந்த ஒரு ஏர்ப்ளைன் வந்து 30 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா A32 ஏர்பஸ் A30 320 தான் வச்சுருக்காங்க இவங்க. இதில் வந்து ஃபுட் இருக்காது, அந்த ஓவன் இருக்காது. அந்த ஃபுட்டு கூட ஆர்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால் நோ ஃப்ரில்ஸ் ஏர்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து 30 மினிட்ஸில் டேர்ன் அரவுண்ட் டைம். ஒரு விமான நிலையத்துக்கு வந்த உடனே ½ அன் ஹவரில் கிளம்பி போயிடும். ½ அன் ஹவரில் கிளம்பி போயிடும். ஓகே. இப்போ இந்த ஓம்னி பஸ் எப்படி வருதோ, இப்போ ஓம்னி பஸ்ஸில் எப்படி இந்த டிரைவர் யார் இருக்காங்க, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. ஆனால் மற்ற விமானங்கள்லாம் எப்படி கிளம்பும்? 1 மணி நேரத்துக்கு தான் கிளம்புவாங்களா சார்? இப்போ 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம். ஓகே. இவங்க வச்சிருக்கிற சாஃப்ட்வேர் வந்து ஒரு அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர். அது வந்து எல்லா நிமிஷத்துலேயும் ஒரு நிமிஷத்துலேயும் இங்கே இறங்கும் போதே ½ அன் ஹவர் முன்னால் எல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளைட் எப்படி கிளம்பணுன்றதை வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க. எல்லாம் கிரவுண்ட் ஸ்டாஃபும் ரெடியாக இருப்பாங்க. கீழே இறங்கும்போது நீங்கள் இவங்களை பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரிட்ஜில் மிச்சம் எல்லாம் படிக்கட்டு மேலேருந்து இறங்குவாங்க. இவங்க வந்து அந்த பிரிட்ஜில் வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக போயிடுவாங்க. கன்வேயர் பெல்ட் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி லோ காஸ்டில் ரன் பண்ணுறதுனால ப்ராஃபிட்டபுளாக வருது. ஆனால் பயணிகளின் சேஃப்டி எப்படி இருக்கும்? பயணிகளுடைய சேஃப்டி வந்து இப்போது இது ஒரே ஒரு மனிதர் மேலே ஆதாரப்பட்டு இருக்குது, அதுதான் பைலட். இந்த பைலட்ஸ் வந்து இப்போ நியூ ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த பைலட்ஸுக்கு கண்டினியூஸாக 48 மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்தாகணும். அப்படி இருந்தால் அப்படின்னா 2 நாள் வாரத்துக்கு 2 நாள் கண்டினியூஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் 36 மணி நேரம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 1.5 days. அதுவும் கண்டினியூஸாக கிடையாது. யோசித்து பாருங்கள், இவ்வளோ மைன்யூட்டான ஒர்க்கு, அதுவும் கண்டினியூஸாக 1.5 days இல்லாமல் நடத்தியிருந்தாங்கன்னா எந்த விதத்தில் அவங்களுடைய மனநிலைமை இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். இது வேர்ல்டு ஓவர் ஃபாலோ பண்ணுற ரூலு. ஆனால் அதை ஃபாலோ பண்ணாததுனால, காஸ்ட் கட்டிங்னால இவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அது இண்டிகோவுக்கு மட்டும் எப்படி இந்த ஒரு பெரிய தளர்வு கிடைச்சது? இது இண்டியோவுக்கு தான் 65%. இப்போது ஏர் இண்டியா ஆஃப்டர் அகமதாபாத் ஏர் கிராஷ்க்கு அப்புறம் அது நிறைய பேர் பேசஞ்சர் சாய்ஸே கிடையாது. இவங்களும் 88% லோட் ஃபேக்டர் அப்படின்னா ஒரு எந்த ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 88, 100 சீட் இருந்ததுன்னா 88%. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டும் அப்ராக்சிமேட்லி 90% தான்.
இப்போ 88% வரும்போது இவங்க வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா, கேப்டன் கோபிநாத் என்ன சொல்கிறாருன்னா நேற்று இன்டர்வியூவில், ஹுப்ரிஸ்னா மிக ஆணவமான செயல் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுலையும் நிறைய அர்த்தம் இருக்குது. ஏன்னா சரி இப்படி பண்ணி பார்ப்போமே, என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை நம்ம போயிட்டோம்னா இந்தியாவில் இது மோனோபோலி 65% மோனோபோலி இருக்கும்போது சடனாக நாளைக்கு நாங்கள் நிறுத்திடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வேறு எங்குமே போக முடியாது. இந்த 6 நாட்களே மக்கள் எவ்வளோ தவிப்புக்குள்ளாகன்னு நம்ம பார்க்குறோம். பார்க்குறோம். 2500 ஃப்ளைட்டு பெர் டே ஓடிட்டு இருக்கு. டிசம்பர் மாதத்தில் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன், 2600 ஃப்ளைட்டு தேவைப்படும். ஏன்னா ஹாலிடே சீசனில் கிறிஸ்மஸ் நம்ம நியூ இயர்லாம் வந்து இந்த பழைய ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாலே 65 பேர் தேவைப்படுறாங்க. இவங்க வந்து 2 வருஷமாக பைலட் ரெக்ரூட்மெண்ட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பைலட்டை உருவாக்குறதுக்கு அவர் வந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். இப்போ வந்து பைலட்டாக நம்ம ட்ரெயின் பண்ணி, இப்போ கவர்மெண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் கிடையாது, அவங்களா செல்ஃப் ஃபைனான்ஸ் பண்ணி 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி வரவங்க அவங்க தான் பைலட் ஆக முடியும். இப்படி இருக்கும்போது இது இவங்க மட்டும் ஏன் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா, இவங்க மட்டும்தான் பெரிய ஃப்ளைட் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு தான் அந்த 30 மினிட்ஸ் டர்ன் அரவுண்ட் டைமு, அதனால தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. இதனால் இவங்களுக்கு தான் இது மோஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது. ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ நியூ ரூல்ஸ் பிரகாரம் 2 நைட் ஃப்ளைட்டை ஒரு பைலட் ஒரு வாரத்தில் பண்ணணும். ஆனால் போன மாதத்து வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா 6 நைட் ஃப்ளைட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பைலட். அப்புறம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நைட் டியூட்டி இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. இங்கே ஒரு ஷேர் ஆட்டோ ஓடி இருக்க மாதிரி, ஷேர் ஆட்டோ, ஆம்னி பஸ்ஸு அண்டு ட்ரெயின், இதில் இருக்கிற எல்லா இன்எஃபிஷியன்சிஸும் இதில் எப்படி நிவர்த்தி பண்ணுறாங்கன்னா, நிறைய பைலட்ஸை கொண்டு வந்து நிவர்த்தி பண்ணுறது, ஸ்டாஃபை ரெக்ரூட் பண்ணுறதை விட இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இருக்கிற பணியாளர்களை வச்சு நம்ம ஓட்டிக்கலாம். இருக்கிற பணியாளர்களை வச்சு நீங்கள் வந்து இந்த டோட்டல் லேபர் காஸ்ட் வந்து 11% தாங்க. இப்போ புதுசாக இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா 1.5% இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் காஸ்ட். அப்படி இருக்கும்போது அதை கூட விடாமல் பயணிகளின் நலன் கருதாமல், பாதுகாப்பும் கருதாமல் இவங்க இப்படி பண்ணுறது வந்து ஒரு மிக இது மேலே கவர்மெண்ட் வந்து எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றது வந்து நமக்கு தெரியல. டிஜிசிஏ ரொம்ப, ஏன்னா இப்போ அவங்க மொனோபோலியாக இருக்கிறதுனால அவங்கள ஒன்றுமே சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இதுக்கு நடுவில் சார் இப்போ இந்த இண்டிகோட 2 பார்ட்னர்ஸ் இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து ஷேர்லாம் வித்துட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது ஏதாவது உள்ள ஒரு பிரச்சனைகள் இருக்கா? அவங்க 2 பேர் நடுவுலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கேஸ் போட்டிருக்காரு. அவுட் ஆஃப் கோர்ட்டில் லண்டனில் சால்வ் பண்ணியிருக்காங்க. 50,000 கோடி அவருடைய ஷேர்ஸை வித்துட்டார் பாட்டியான்றவர். இப்போது அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகள். ஆனால் இது நடத்துகிற சிஓ வந்து ஹி இஸ் நாட் அன் இண்டியன். அவர் வந்து இந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் கிளிச்சஸ் இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாலே தெரியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாஃப்ட்வேரை கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். இது வந்து நமக்கு தெரியாதது கிடையாது. அமெரிக்காவில் ஆல்ரெடி ஒரு தடவை நடந்திருக்கு. 2022 ஒரே தடவை 16,000 ஃப்ளைட்ஸு கேன்சல் பண்ணாங்க. அதிலிருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். நம்ம அடுத்தவங்களை பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறது இல்லை, நம்மளாக வந்து மக்களுடைய துயரத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாமே ஏர்போர்ட்லேயே உட்காந்து அங்கவே படுத்து, அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருந்தது. இந்த ஏர்லைன் மினிஸ்டர் இலங்கையில் வந்து டிட்வானால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க விமான நிலையம்லாம் வந்து பாதிக்கப்பட்டதுனால மக்கள் காத்துட்டு இருந்த காலம் போய் நம்ம நார்மலான ஒரு பயணம் மேற்கொள்ள முடியாமல் இங்கே தவிச்சிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது.
ஆனால் இதை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்கன்னா அதை பற்றி பேசுன மாதிரி தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்படும் போது இதை ஏன் நம்மளுடைய ரூலர்ஸுடைய அவங்களுடைய கவனத்துக்கு இது எப்படியாவது போட்டோம், எப்படியும் நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு திங்கிங் இருக்குமோன்ற அலட்சியமாக தான் இருக்காங்க. அலட்சியமாக தான் இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ அதே வேளையில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு இந்தியாவோட ஒரு ஏர்போர்ட்டை இவங்க தான் ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிருக்காங்க, ஒரு ப்ரைவேட்டாக இருக்காங்க. இப்போ நம்மகிட்ட கவர்மெண்ட்டோட சார்பும் எதுவும் கிடையாது. டாட்டாக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு. அந்த டாட்டா சேல்ஸும் டாட்டாவுடைய விமானங்களும் சரியில்லைன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்போ இதில் அரசாங்கம் சார்பாக ஒரு மற்ற நாள் இருப்பதை போல் நம்முடைய அரசு சார்ந்த நிறுவனங்கள் இல்லாதது தான் பெரிய காரணமாக நம்ம இதை பார்க்கலாமா? இல்லைங்க, அரசு சார்பில் இருந்திருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் லீஸ் பண்ணி வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தர் கொடுத்துட்டு லீஸுக்கு வாங்கிக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருந்து. அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த லீஸ் ரெண்டல்ஸ் பே பண்ணுறீங்க இல்லையா, அது உங்கள் ப்ராஃபிட்டபுளில் டோட்டலாகவே போயிடும். அது லீஸ் அண்ட் பைபேக் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அதுதான் பண்ணியிருக்காங்க இண்டிகோ. அதனால் என்ன ஆகுது, ரொம்ப லீன் ஸ்ட்ரக்சர்னால் ரொம்ப கம்மியான பீப்புளை வச்சு மேக்ஸிமம் பைலட் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கிரவுண்டில் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ இது போய் ஃபைட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா மக்கள் டிஜிசியை தான் போட்ட இவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் ஃபாலோ பண்ணாதவங்க இந்த கம்பெனியில் ஃப்ரண்ட்லைன் ஸ்டாஃப் கிடையாது. இது ஒரு கம்பெனியோடைய டெசிஷனு, கவர்மெண்ட்டுடைய டெசிஷனு. இவங்க நேரடியாக யாருக்கிட்ட முறையிடணும் அப்படின்னு சொல்லியே தெரியல அவங்களுக்கு. அந்த நேரத்தில் சூழலில் இவங்ககிட்ட போய் அவங்க சண்டை போடுற மாதிரி, இவங்கள சண்டை போடுறது அதுவும் ரொம்ப மிக இதே மாதிரி நிறைய கண்ட்ரியில் நடந்திருக்கு. சிங்கப்பூரில் பைலட்ஸ் எல்லாமே லீவ் அண்ட் கியூ இருக்கும்போது பைலட்ஸ் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு 30% இன்க்ரீஸ் வேணும்னு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அவர் உங்களுக்கு 65 நிமிஷம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறி ஃப்ளைட் ரன் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுடைய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு அந்த காலத்திலேயே, இனிக்கே உங்களுடைய எல்லாருடைய இதுவும் நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னார். 65 நிமிஷத்தில் எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்மக்கிட்ட லீடர்ஷிப் குறைபாடுகள் இருக்கோன்ற மாதிரி ஒரு அச்சம் கூட இருக்குது. அரசு இப்போ நேற்று பார்த்திங்கன்னா இந்த கட்டண நிர்ணயம் செய்கிறதில் ஒரு ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. இருந்தாலும் இந்த நிறுவனத்தையும் ஒரு சரியான நேரத்தில் ஒழுங்குபடுத்தலைன்ற ஒரு கொஸ்டின் இங்கே வருதா? ஆமாம், இப்போ அந்த பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் முறியடிப்போம் என்ற ஒரு தைரியம் அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போது லீவ் அண்ட் கியூ பண்ண மாதிரி 65 நிமிஷத்தில் நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி நமக்கு நிலைமை இருக்கான்னா இருக்கிற மாதிரி தெரியல. இந்த அரசினுடைய இந்த நிலைமை பார்த்திங்கன்னா பயணிகளை தான் பாதிக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ உடனடியாக இதற்கு சரியான ஒரு தீர்வு எடுத்து இனி வரும் காலங்களில் இது போன்று நடக்கவே கூடாதுன்ற ஒரு இடத்தை என்றைக்கு அரசாங்கம் எடுத்துகிட்டு வருதோ அப்போ தான் இது பயணிகளுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் அந்த ஊழியர்களுக்கும் சரியான முறையில் இதற்கு குறித்தான எல்லா வழிகாட்டு நிறுவனம் செஞ்சால் தான் அவங்களும் மக்களை பாதுகாப்பாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை இதில் இருக்குது. ஸோ இந்த இரு கருத்துக்களையும் அரசாங்கம் உற்று நோக்கும், சரியான முடிவெடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இந்த நிகழ்ச்சி முடிக்கலாம் சார். அரங்கில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய மிக்க நன்றி. வணக்கங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.